ஊடகத்துறை அனைவருக்கும் எங்கள் அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கம் மற்றும் அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாடெங்கும் தேர்தல் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே பல்வேறு கட்சிகள் தேர்தல் அறிக்கை விட்டது, வாக்கு சேகரிக்கிறார்கள். ஆனால் இந்த கட்டுமான தொழிலாளிக்கு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இது போன்ற ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்த அந்த வீட்டில் உட்காந்து இந்த கட்டட தொழிலாளி பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பில்லை. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய திருநாட்டில் உள்ள 80% கட்டுமான அமைப்பு சாரா உடல் உழைப்பு தொழிலாளருக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. எங்களது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற பகுதியிலே சொற்ப அளவில் அமைப்புகள் உள்ளது. அந்த தொழிலாளர்களும் எதுவுமே வரலைன்னு இந்தியில் நம்மளோட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் கட்டட தொழிலாளிக்காக இந்த அரசு என்ன செய்கிறது? தேர்தல் அறிக்கையில் யாருமே எந்த கட்சியும், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அல்லது பிஜேபியாக இருந்தாலும், பிஜேபி தேர்தல் அறிக்கை வரலன்னு நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணோம், அதில் ஏதாவது இடம் பெறுதான்னு. இருப்பினும் கடந்த வாரத்தில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் வேலூர் வந்தார், அதில் ஏதாவது பேசுவார் என்று பார்த்தோம். மாண்புமிகு பாரத பிரதமர் வந்தார், பேசுவார்னு பார்த்தோம். யாரும் எதை பற்றியும் பேசுறதுக்கில்லை. இந்த தொழிலாளின்னா அவ்வளோ தீண்டத்தகாதவன். எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நாட்டையும் வீட்டையும் காட்டையும் மேட்டையும் உருவாக்கி இந்த நாடு வளர்ச்சிக்கு வல்லரசு நாடாகிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரானா அவன் எங்கே தங்குறான்? நான் கட்டின கட்டடத்தில் தங்குறான், லாட்ஜில் தங்குறான். ஆனால் அந்த தொழிலாளியினுடைய வாழ்வாதாரத்தை பற்றி யாருமே கொடுக்கல. அமைப்பு சாரா தொழிலாளி கிட்டத்தட்ட இந்த 80% மக்களுக்கு யாருமே கொடுக்கல. நான் கட்டுமான வாரியத்தில் மெம்பராக இருந்தோம், அதில் சில சட்டங்கள் சலுகைகள் வாங்கினோம். இன்றைக்கு இந்த வாரியத்தில் அமைப்பு சாரா ஓட்டுநரை வாரியத்திலையும் மெம்பர் இருக்கிறோம். பென்ஷன் 6000 கோடி இருக்குது கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் மட்டும். அவ்வளோ பணம் இருந்தோம். அந்த வாரியத்தின் மூலம் அந்த தொழிலாளிக்கு வெறும் பிச்சை காசு 1000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படுகிறது. இந்த 1000 ரூபாய் கொண்டு ஒரு நாளைக்கு 3 தேநீர் குடிச்சாவே சரியாக போச்சு. அதுக்கு மேலே அவன் டிஃபன் சாப்பிடணும், மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும், சாயங்காலம் கொஞ்சம் கடைக்கும் போகணும். ஏன்னா கற்றுக் கொடுத்தது அவங்க, நாம் கற்றுக் கொடுக்கல. சும்மா இருந்தவங்கள கடையை பார்த்து தமிழ்நாடு பூரா நாசம் ஆயிடுச்சு. அந்த நிதியை எடுத்து எதுவுமே பண்ண முடியல. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் நேற்று உயர்மட்ட குழு கூடி பேசினோம். நம்ம அடுத்த கட்ட நிலை என்ன? நான் எங்களால் எல்லாம் தேர்தல் நிற்க முடியாது. நாங்கள் ஒரு கூலிக்கார், இந்த நாட்டுக்கு விசுவாசி, அரசியல்வாதிக்கு நாயாக தெரியும். அவங்க கண்ணுக்கு நாய் தான் நாங்கள், கூலிக்கார நாய்கள். அதனால் எங்களை பற்றி யாரும் பேசலை. இருந்தாலும் அந்த நாய் நன்றி உள்ளதா? கடந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், 1982 புரட்சி தலைவர் உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் கொண்டு வந்தார். அவர் மறையும் வரை அவருக்கு ஆதரவாக இருந்தோம். 1994 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டம் கொண்டு வந்தார், கட்டுமான வாரியத்தை உருவாக்கினார். அவர் மறையும் வரை அவருக்கு உறுதுணையாக இருந்தோம். மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் 2000 சட்டம் கொண்டு வந்தார் அமைப்பு சாராக்க, அதற்கும் உறுதுணையாக இருந்தோம். இப்போதும் இருக்கின்ற அரசுக்கு துணையாக இருக்கின்றோம். அவர்களிடத்திலே 5 பைசா, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அது எம்எல்ஏ, எம்பி, உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி அனைத்து தேர்தலில் அவர்களுக்கு
வாக்களித்திருக்கிறோம். எங்கள் சொந்த செலவில் பிரச்சாரம் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இதை பாருங்க, இன்றைக்கு கூட நோட்டீஸ் வந்து விநாயக மண்டபம் நிறுத்திட்டோம். எல்லா மாவட்டத்தில் இருந்தோம். இந்த தொகுதி காட்பாடி தொகுதிக்கு போட்டாங்க, அரக்கோணம் தொகுதிக்கு. அங்கேக்கு அதுக்கும் வந்து அவங்க ஓட்டுக்காகத்து கூட வரலைங்க வேட்பாளர். எந்த வேட்பாளரும் எந்த இதுவும் நாங்கள் ஒரு ஆளவே மதிக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நாட்டில் நல்லவனுக்கு காலம் இல்லை. ஒரு கொள்ளை அடிச்சா உடனே பேப்பர் நியூஸ். இங்கே இருக்கிற நண்பர்கள் கூட கோச்சிக்காதீங்க, ஊடகத்தில் கூட எழுத மாட்டேங்கிறீங்க. அங்கே ஊடகத்தில் விவாதம் மேடை வச்சுக்கிறாரு ரவீந்திர துரைசாமி, டெல்லி கோபாலன், அப்புறம் வந்து இங்கே பாண்டு, சியாமு, மணி எல்லாரும் விவாதம் பார்க்குறேன். அந்த அந்த நிலை எங்களை பற்றி விவாதிக்கலை. இந்த ஊரில் இந்த ஜாதி அதிகம் இருக்குது, இந்த ஊரில் இந்த ஜாதி இருக்குதுன்றால கண்டி இந்த தொழிலாளர் இந்த பகுதியில் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. நாடுங்க விரிஞ்சு கிடக்கிறோம். அப்போ இந்த நாடுங்க விரிக்கிற இந்த தொழிலாளிகளுக்காக எந்த விவாதம் மேடையும் இல்லை, ஊடகத்துறையும் இதில். இவங்க வாக்கு பெற்ற ஜெயிப்புன்னா அப்போ அவங்க நமக்காக அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருப்பாங்க. ஆகவே கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும். இன்றைக்கு தமிழக முதல்வர் நினைச்சா நாளைக்கு அறிவிக்கலாம், இன்றைக்கு அறிவிக்கலாம். பென்ஷன் 5000 கேட்டுக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 3000 கொடுத்தா கூட அதுக்கு நாங்கள் வேலை செய்ய காத்திருக்கிறோம். தொழிலாளர் மந்திரி எங்கள் இடத்துல பேசினார், எங்கள் தொகுதிக்கு வேணாரு, வர்றதுக்கு தயாராகி நோட்டீஸ் பண்ணோம். ஆனால் என்னுடைய மனசு இந்த மாவட்ட நிர்வாகம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததுனால நாங்கள் பிரச்சாரத்தை நிறுத்தியிருக்கிறோம். இன்று முதல் 15ஆம் தேதிக்குள் எந்த கட்சி இந்த கட்டட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மத்தியிலே தனி அமைச்சகம் உருவாக்கி, நிதி ஆதாரத்துடன் தனி இலாக்கா தனி அமைச்சகம் உருவாக்கி, இஎஸ்ஐ, பிஎஃப், சட்டப்படியான பென்ஷன், வீட்டு வசதி போன்ற திட்டங்கள் உள்ளடங்கிய சட்டத்தை கொண்டு வருவோம் என உறுதி கூறுகின்ற கட்சிக்கு எங்களுடைய தொழிலாளர் முன்னேற்ற கழகம் ஆதரவு அளிப்பது. அப்படி இன்னிலிருந்து இந்த 18ஆம் தேதி வரைக்கும் யாரும் முன் வரவில்லை என்றால் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான தொழிற்சங்கங்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலை அன்றைக்கி தேர்தல் அன்னைக்கு 60% வாக்கு தான் பதிவாகிறது. அதுக்கு காரணம் நான் 10, 30, 20, 25 வருஷமாக தேர்தல் ஸ்டேஷன் இடத்துல இருந்து புகார் கூறி வருகிறேன். தேர்தல் அன்று கட்டட தொழிலாளிக்கு கூலி வழங்க வேண்டும். நாங்கள் கூலிக்கு வேலைக்கு போனால் தான் கூலி கிடச்சா தான் எங்கள் குடும்பம் நடக்கும். அப்படின்னா எங்கள் குடும்பம் நடக்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் வேலை போகுது. இன்றைய நேரத்துக்கு இன்றைக்கி கொத்தனாருக்கு 1000 ரூபாய் கூலி. அந்த 1000 ரூபாய் கூலி அவங்க இழந்து ஓட்டு போட வரணும். அதனால் அதை போடான்னு போடுறோம். ஆகவே தேர்தல் கமிஷனுக்கும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்துக்கிறாரு. அப்பவும் அது இன்னும் பதில் வரல. அதுவே தேர்தல் கமிஷன் அன்றைய வாக்குப்பதிவு அன்றைக்கி இந்த தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளி மட்டும் இல்லை, அமைப்பு சாரா சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, தையல் தொழிலாளி, நெசவு தொழிலாளி, ரிக்ஷா தொழிலாளி, ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறோம், இப்படி பல கோடி தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் நீ என்ன போட்டேன்னா 4 கோடிக்கு மேலே இந்த கட்டுமான அமைப்பு சாரா உடல் தொழிலாளி பல்வேறு கட்சியில் பல்வேறு ஜாதியில் பிரிந்திருக்கலாம். நமது முதல்வர் ஒரு இடத்துல மோடி கேள்வி வைக்கிறார், இவர் ஜாதி வாரி கணக்கு எடுக்க தயாரா? அது கணக்கை எடுத்து நாட்டுக்கு என்ன வளர்ச்சி? நாங்களே ஜாதியே இல்லைன்ட்டுமே எப்போ மறந்தாச்சு. ஜாதி 2 ஒழின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறாங்க. ஐயா அந்த தொழில் வாரியாக கணக்கெடு. பத்திரிகையாளர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாடு எங்கோ, அந்த பத்திரிகையாளருடைய பணி என்ன? இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு இப்போ ஊடகத்தில் தான் மக்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்குது. அவங்களுக்கு என்ன சட்டங்கள் செலுக்குது, நாங்கள் என்ன கொடுக்குறோன்னு சொல்லு. கட்டட தொழிலாளி என்ன சொல்லு, ஆட்டோ தொழிலாளிக்கு சொல்லு. இந்த நாடு வளர்ச்சி எதில் நடக்குது? ஒரு மூட்டை சிமெண்ட் விற்றா 30 ரூபாய் சிமெண்ட் ஒரு மூட்டைக்கு அரசு 90 ரூபாய் கிடைக்குது. 30% டேக்ஸ். 300 ரூபா மூட்டைக்கு 90 ரூபாய் அரசு லாபம். பெட்ரோல் 30 ரூபா 40 ரூபா லாபம், டீசல் 30 ரூபா லாபம். இப்படி அனைத்து நாடும் வளர்வது.
இந்த ரூபாய் அமைச்சருக்கு பண்டு இல்லை என்று சொல்கிறார்கள். ஜிஎஸ்டியின் வரி மூலம் பல்லாயிரம் கோடி நாட்டில் வசூலிக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டியில் 10% ஒதுக்கி இந்த கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அந்த நிதியை அதுக்கு ஒதுக்கி அந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது செவிகாது இந்த தபால் மோடி அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன். பல முறை நம்ம தமிழக முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறோம், முன்னாள் முதல்வருக்கும் அனுப்பியிருக்கிறோம், மன்மோகன் சிங்குக்கும் அனுப்பியிருக்கிறோம். எங்களுடைய வேலை செய்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் செவி சாய்த்தப்படவில்லை. ஆகவே கடைசியாக இன்றைக்கு இந்த முடிவு எடுத்துக்கிறோம். இந்த 3 நாளைக்கு யார் எங்களுக்கு எதிர்க்க யார் எங்கள் ராமன் ஆண்டான்னா ராமன் ஆண்டான்னா எங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க பின்னால் போகிறோம். இதே போன்று ஈரோடு இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் போய் ஒரு வாரம் நின்று அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறோம். 50 பைசா வாங்கினாங்க. எங்கள் சொந்த செலவில் தொழிற்சங்கம் நாங்கள் ரூம் போட்டோம். இதுமாரி உள்ளாட்சியில் போட்டிருக்க அந்த நோட்டீஸ் எடுக்க முடியல. தமிழ்நாடு பூரா 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணோம். இப்போ 40 நாடாளுமன்றத்துக்கு இந்த நோட்டீஸ் போட்டோம். எல்லாம் அங்கங்கே நிறுத்தி சொல்லிட்டோம். நாளைக்கு உள்ள தமிழக முதல்வரோ அல்லது எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட எதிர்கட்சி தலைவர் கடந்த 14 நாங்கள் அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தோம். 16 ஜெயலலிதா அம்மா அவர்கள் பென்ஷன் 1500 தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை நம்பி 16 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மா அவர்கள் இறந்தார்கள். அப்போது அந்த இறந்த பிறகு எடப்பாடியார் வந்த பிறகு நான் பல முறை முயற்சி எடுத்தேன். வாரியத்தில் தீர்மானம் நிறைவேற்றின 3000 கொடுக்கலான்னு பரிந்துரை செய்தேன். அதை அவர் வழங்காததுனால அந்த 21 நடைபெற்ற சட்டமன்றத்தில் அவருக்கு எதிராக செயல்பட்டோம். ஆகவே இன்று நடைபெறுகின்ற நீ எந்தெந்த காலத்தில் எவ்வளவுதான் பண்ணாலும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வாக்கு வங்கி யாருக்கு போகிறதோ அவர்களே ஆட்சி அமைப்பார்கள், அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். ஆகவே அனைவரும் முதற்கட்டமாக நமது தமிழக முதல்வருக்கு, ஏன்னா அவர் நினைச்சா நாளைக்கு காத்தால பென்ஷன் கொடுக்கலாம், அவர் நினைச்சா அந்த இது கொண்டு வரலாம். அறிக்கை முதல்ல டெல்லியில் தனி இலாக்கா கொடுக்குறேன்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டோம். தமிழ்நாட்டில் பென்ஷன் 3000 கொடுக்கட்டும், நிபந்தனையற்ற ஆதரவு, எனக்கு 2 தொகுதி கொடு, இதுக்கு செலவு கொடு, எங்களுக்கு பைசா வேணும், எங்களுக்கு சட்டத்தை கொடு, அவ்வளோதான். இந்தியா திருநாட்டில் எந்த அரசியல் கட்சினா தொழிலாளிக்கு சட்டம் கொடு, இவனுக்கு இது கொடுன்னு கேள்வி, எனக்கு 2 எம்பி சீட்டு கொடு, எனக்கு மேல் சபை ஒன்று கொடு, நான் எங்களுக்கு மேல் சபையும் வேணாம், எம்பியும் வேணாம், பணமும் வேணாம், 10 பைசா வேணாம், நாங்கள் செலவு பண்ணி கூட அவங்களை ஜெயிக்க வைக்க. நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று பொன்குமார் சொல்கிறாரு கட்டுமான தொழிலாளர்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து சலுகைகளும் அவர் தொழிலாளி அல்ல, அவர் சங்கத்தோட ஒரு இதுதானே. அதுதான் அவரு போல என்ன போல ஒரு சங்கத்துக்காரு வாரிய தலைவர் தானே, வாரி என்ன போல சங்க தலைவர் வாரிய தலைவர், அவரால் எதுவும் செய்ய முடியாது. இல்லை நேற்று அறிவிச்சார் அவர். ஏங்க இத்தனை நாள் அவர் 2 வருஷம் முடிஞ்சிச்சுங்க, அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன ஐயா இது வைக்கல கோரிக்கை, அவரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சாரு. அங்கே டிமாண்ட் வையே நிதான் சேர்மன் எனக்கு நான் வாரிய உறுப்பினர், எனக்கு கட்டட தொழிலாளிக்கு அமைச்சர் சட்டம் கொடுக்கலாம், வாரிய உறுப்பினர் ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை, தொழிலாளி தான் எனக்கு முக்கியம். அது சொல்லிட்டோம். அவர் தொழிற்சங்க தலைவர் தானே. இன்னைக்கு மணல் என்ன விலை விற்கிது, சிமெண்ட் என்ன விலை விற்கிது, கம்பி என்ன விலை விற்கிது, அந்த விலையை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் முன் வரல, அந்த தொழிலாளி பற்றி முன் வரல. ஆனால் மாறாக எதையோ சொல்கிறாங்க. என்னது இவங்களுக்குள்ள இவங்க நடந்த இவங்க இந்த கொள்ளாட்சியத்தை பற்றி பேசிட்டு போனாங்களே கண்டி, எங்கேயாவது 100 நாள் வேலை 200 நாள் ஆக்கிறன்னு ஒரு அறிக்கை வந்துருக்குது ஆளுங்கட்சி. இது அதுக்கு அந்த தேசிய உறவு வேலையில் இவங்க இந்த தொழிலாளி சொன்னாங்களே கண்டி, நான் தொழிற்சங்கவாதி ரைட்டு, ஆனால் விவசாயியை பற்றி கவலைப்பட்டாங்களே யார், எந்த அரசாவது எந்த கட்சியாவது விவசாய தொழிலுக்கு ஆளுக்கு அடிக்கலை சார். 400 ரூபாய் 300 ரூபாய் கூலி, அவன் வேலைக்கு 6 நாள் கேட்கலாம். இந்த அண்ணன் இந்த 100 நாள் வேலை அவ்வளோ ஈஸியாகுது. ஆகவே இதையெல்லாம் தயவு செய்து அரசுகள் கவனித்து, நாங்கள் எந்த கட்சி
ஜாதி சாராத, மதத்தை சாராத, ஒன்று எங்கள் ஜாதி, ஒன்று எங்கள் நீதி, உழைக்கிற மக்கள் யாரும் ஒரு அந்த கோட்பாடு தாரக மந்திரத்தின் அடிப்படையில் ஜாதி கட்சி மத கட்சியெல்லாம் எங்களோட இல்லை. எல்லாரும் தொழிலாளி, எந்த தொழில் செய்தாலும் தொழிலாளி. அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தான் இந்த அமைப்பு இருக்கிறது. ஆட்சியாளர்களும் ஆள வர என்ற ஆசை துடிப்பவர்களும் எங்களுக்காக குரல் கொடுத்தா எங்கள் வாக்கு நீங்கள் இப்போ தேர்தல் செலவு பண்ணி கோடி கோடியாக சுற்றுறாங்களே, யாரும் சுத்தத்தாலும் உக்காந்த இடத்துல அறிக்கை விட்டா 80% தொழிலாளி ஓட்டு அங்கேயே போட்டு அங்கேயே வேலை முடியும். இது இந்த அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டியது. தயவு செய்து இந்த ஊடகத்துறை மூலம் நீங்கள் இதை வெளி கொண்டு வந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் நன்றியோடு. ஒரு காலத்தில் இந்த ஊடகத்துறைக்கு 1997 நான் பேசியிருக்கிறேன். இந்த ஊடகம் அப்போதெல்லாம் உங்களுக்கு அந்த இதுவே கிடையாது, சலுகை. கட்டட தொழிலாளி உள்ளது போல இவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளிகள். எனக்கு முன்ன ஒருத்தர் சொன்ன நண்பர் என்னை மறந்துட்டுன்னு மறக்கலை. நீங்களும் எங்கள் தாய்க்கு தான் உழைக்க. நன்றி, வணக்கம்.